இதுதான் என்னோட கோல் சேலஞ்சுக்கு உண்டான பிரமிட். இப்போ நான் இருக்கிறது பிரமிடோட பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ பேஸ்மெண்ட ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஏப்ரல் மந்த்ல என்னோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய 1 லாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் 2030ல 1 crore அச்சீவ் பண்றது. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டட் போர்ட்ஃபோலியோ வுட் பி 1 crore in 2030. இது என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான். ரியலிஸ்டிக் வேல்யூவை 2030ல தான் பார்க்க முடியும். பட் எவ்ரி இயர் ஆர் இயர்லி டுவைஸ் என்னோட போர்ட்ஃபோலியோ லைவா ஷோ பண்றேன். அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில இருக்கிற ஹடல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். தென் எனக்கு டோட்டலா 4 கோல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கோல்ஸுக்கும் ஒரு பீரியட் அண்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இங்க நான் செட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபைனல் கோல் 2045ல அச்சீவ் பண்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஜர்னி பார்க்கும்போது 20 இயர்ஸ் ஜர்னி. 1 ஆர் 2 இயர்ஸ் கிடையாது, 5 இயர்ஸ் கிடையாது, 10 இயர்ஸ் கிடையாது. டோட்டலா 20 இயர்ஸ் ஜர்னியை நான் ஷோ பண்ண போறேன். ஏன்னா ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு ப்ராப்பரான டைம் பீரியட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் உங்களுக்கான ரியலிஸ்டிக்கான கோலை செட் பண்ணிட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டெம்ப்ளேட்டை என்னோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும்னா என்னோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா எவ்ரி இயர் என்னோட கோல் அண்ட் அந்த கோலுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வித்வுட் ஃபெயில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் கோல் செட் பண்ணா மட்டும் போதாது. ஒவ்வொரு கோலுக்கு உண்டான டீடைல்டு மைல் ஸ்டோன் செட் பண்ணி ஆகணும். அப்போதான் நம்ம கோலை ட்ராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு உண்டான 5 இயர்ஸ் போர்ட்ஃபோலியோ மைல் ஸ்டோனை பத்தி பார்க்கலாம்.